இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க மேடம்? மேடமா வந்த ஆரத்தி தட்டெல்லாம் பறக்க விட்டுட்டு ஆவேசமா ரூம்ல போய் உட்கார்ந்து முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து பிருந்தா, தோத்துட்டு வேற வந்திருக்காங்க. அடுத்து ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் பிளான் பண்ணுவாங்க. விட்ரா, அவளோ அவ பிளானோ எல்லாம் மண்ண கவர மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்துல எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். வலியம்மா, இவ்வளவு நேரம் பதட்டமாவே இருந்தீங்க. ஜெயிச்ச உடனே இப்ப புது தைரியம் வந்துருச்சு போல. பின்ன சும்மாவா? என்ன பழைய வள்ளி நான் நினைச்ச? பிரசிடென்டே என் மருமக, அந்த கெத்து இருக்கும்ல, பாத்துக்கிட்டே இரு. இனி இந்த ஊரையே ஒரு கலக்கு கலக்க போறோம். அப்பா அப்பா, மாறன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாப்பா. எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் தான். என்னத்த அப்பா எதுவுமே சொல்லாம போறாரு? டேய், நீங்க எல்லாம் சொல்லிக்கிறத விட என் அண்ணன் மனசுக்குள்ள சொல்லாத பாசம் அவ்வளோ இருக்கும். என் அண்ணன் என்ன நம்மள மாதிரி குதிக்க சொல்றியா? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது மனசு என்ன, அது மனசுக்குள்ள இருக்கிற பாசம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. மரா, நீதான் இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணனோட பொறுப்பு உனக்கு வந்திருக்கு. நீ நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அதெல்லாம் அண்ணன் பேரை தான் பாதிக்கும். பார்த்து நடந்துக்கணும். என்ன அத்த, உங்க அண்ணன் பேரை கெடுக்க மாட்டேன், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. தெரியும்டா. உன் வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்குடா. போ, போய் உட்கார். இனிமே நீதான் இந்த கடைக்கு எல்லாமே. நீ என்ன மாதிரியே இருக்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கடா. ஆனா என்னை விட நீ ஒரு படி மேலேயே போயிட்டடா. மாறா, தூங்கலையா? தூக்கம் வரல. காலையில நல்லா பிரிஸ்கா தானே இருந்த, அப்புறம் எப்படி தூக்கம் வரல? தெரியல, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அது எப்படின்னு சொல்ல வரல. எதுவும் கவலைப்படுறியா? கவலைலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? சரி, நான் சொல்லட்டுமா? நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்ட, மாமாவுக்கு உன் மேல மரியாதை வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உன்னை தூங்க விடாம இப்படி எல்லாம் பண்ணுது, அதானே? அதுவும் இருக்கலாம், ஆனா நிறைய பொறுப்பு வந்த மாதிரி இருக்கு. கடையை பிரிச்சு பண்ணிட்டோம், பிரசிடென்ட்டும் ஆயாச்சு. ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கரெக்ட் தான், கம்ப்ளீட் ஆகலல. ஆமா, நம்ம சொத்து இன்னும் மிச்சம் இருக்குல்ல, அது நம்மளோட கைக்கு வரணும்ல. அப்பதான் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அது மாமா உழைச்சு சம்பாதிச்சது, விட்டுறக்கூடாதுல்ல. அதெல்லாம் எங்கேயும் போவாது. இதெல்லாம் நம்ம கை கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். நம்ம மனசு விடாம இருந்தா போதும். ஆனா வேற என்னமோனா, மாமா இன்னும் உன்னை முழுசா ஏத்துக்கல. உன்கிட்ட மனசு விட்டு இன்னும் நல்லா பேச மாட்டேங்கிறாருன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? டே, ராகவங்கிட்டயோ கார்த்திகிட்டயோ பேசி பழகுற மாதிரி அவர் என்கிட்ட இப்போ வரைக்கும் பேசி பழகவே இல்லை. என்ன எனக்கு கிடைச்சாலும், எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்தாலும், அவர் ஒரு படி என்ன விலைக்கு வச்சுதான் பாக்குறாரு. அது எப்ப சரியாகுதோ அப்ப என் மனசுல இருக்கிற பாரம் போயிடும் தோணுது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது. சீக்கிரமே மாமா உன்னை புரிஞ்சுப்பாரு. ஆல்ரெடி மாமா உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. பொண்ணுங்கன்னா அவங்களோட லவ் சீக்கிரமா வெளியில சொல்லிருவாங்க.
பசங்க வெக்கப்படுவாங்க. அதுவும் மாமாலாம் கேட்கவே வேணாம். மூத்தவர் வேற. அவர் மட்டும் என்ன, டேய் மகனே அப்படின்னு கட்டி பிடிச்சு கொஞ்சிருவாரா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா அவரும் நார்மலுக்கு வந்துருவாரடா. இத்தனை நாள் விலகி இருந்துட்டார்ல, உடனே அவரால கிட்ட வர முடியாது. ஆனா நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். ஏமாரா, ம் இது எப்படி இருக்கு? யாருக்கு? எப்படி இருக்குன்னு கேக்குறேன்னா யாருக்கா இருக்கும்? எனக்கு தான். தூக்கி போட்டுட்டு போறான் பாரு. இது எப்படி இருக்கு? இது யாருக்கு? உனக்கு தான். ஓகே தான். ஏமாரா, கடையில வியாபாரம் பண்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் நமக்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப நஷ்டமாகாது? என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கறதுனால ஒரு நஷ்டமும் ஆயிடாது வச்சுக்க. ஒரு ஜவுளி கடைக்காரன் பொண்டாட்டி போட்ட ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்க. பரவாயில்ல, ஓகே தான். நல்லா தானே இருக்கு இதுவும். சரி, நான் பில்லுக்கு பணம் கட்டிடுறேன், நீ எடுத்துக்க. இப்ப ஓகேடா, இப்பதான் நீ கரெக்டா பேசுற. புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் பிசினஸ்ல கடையை டெவலப் பண்ணாம விட மாட்ட போலயே. ஆமா. தம்பி, குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். எத்தனை வயசு? 5 வயசு பையனுக்குப்பா. 5? என்னங்க இது வேண்டாங்க, வேற கொடுங்க. வேறயா? இது வேற காட்டுங்க. வேற எடுத்து கொடுப்பா. என்னையா வேணும்? எத்தனை எடுத்து போடுறது? அவ்வளோதான் இருக்கு. இஷ்டர் தான் வாங்கு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்போ. யோ, உங்ககிட்ட நான் பிச்சை எடுக்க வந்த மாதிரி இருக்கா? காசு கொடுத்து பொருள் வாங்க வந்திருக்கேன். இவ்வளவு தும்புறா பேசுற? இங்க பாரு, வேண்டாம். என்னாச்சு? யார் யார் இவனால வேலைக்கு வச்சிருக்குது? டிசைனர் காட்ட சொன்னா சண்டைக்கு வர்றான். ஏய், அவன் வேணா பேச. அமைதியா இருங்கறல்ல அண்ணா, நீங்க உள்ள போங்கண்ணா. டேய் சாரப்பாரு. சார் வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா, நான் அவனுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யோ, இந்த மாதிரி முட்டா பசங்களெல்லாம் வேலைக்கு வைக்காதீங்க. கடைக்கு இருக்கிற நல்ல பேரும் மொத்தமா கெட்டு போயிடும். சும்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? டேய் குடிச்சிருக்கியா?